ஹோ என்றியின் கடைசி இலை பகுதி 2. கீழே இருக்கும் பெர்மானின் மங்கலான வெளிச்சம் கொண்ட அறையில் ஜூனிஃபர் பெரிஸ் என்ற புதர்க்காய்களின் வாசம் பலமாக அடித்ததை சூ உணர்ந்தாள். ஒரு மூலையில் தாங்கு கட்டைகள் மேலே வெறுமையான கேன்வாஸ் ஒன்று அவரது உச்ச படைப்பின் முதல் கோட்டுக்காக காத்திருந்தது. அவள் அவரிடம் வந்து ஜான்சியின் கற்பனையை சொன்னாள். உலகத்தின் மீதான பிடி தளர்ந்து பலகீனமானவுடன் இலையைப் போல் மெலிந்தான லேசான ஜான்சி தான் உதிர்ந்து போய்விடுவோமோ என்று பயந்தாள் என்று சூ உணர்ந்தாள். வயதான பெர்மான் சிவந்த கண்கள் பொங்க கத்தி அந்த மாதிரியான முட்டாள்தனமான கற்பனைகள் மீதான தனது பரிகாசத்தை கிண்டலாய் தெரிவித்தார். பைத்தியக்காரத்தனம் என்று அவர் கத்தினார். அழுகின கொடியில் இலைகள் உதிரினால் மக்கள் இறந்து விடுவார்களா? அப்படி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. உன்னுடைய சந்நியாசி முட்டாள்களாக நான் மாடலாக இருக்க மாட்டேன். அவளுடைய மூளையில் அந்த மாதிரி மூடத்தனத்தை நீ ஏன் அனுமதிக்கிறாய்? ஹோ, பாவம் அந்த மிஸ் ஹோன்சி. அவள் நோய் அதிகமாக இருக்கிறது, பலகீனமாகிவிட்டாள் என்றாள் சூ. ஜுரத்தினால் அவளுடைய மனதில் விசித்திரமான கற்பனைகள் தோன்றுகின்றன. மிஸ்டர் பெர்மான், எனக்கு நீங்கள் மாடலாக இருக்க மாட்டீர்கள் என்றால் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் ஒரு பயங்கரமான கிழற்று அவர் தூற்றாளர். சரி சரி, பெண் போல்தான் நீயும் இருக்கிறாய் என்று கத்தினார் பெர்மான். யார் சொன்னது நான் மாடலாக இருக்க மாட்டேன் என்று? போ, நான் வந்து உன்னை பார்க்கிறேன், மாடலாக போஸ் கொடுக்கிறேன் என்று நான் அரை மணி நேரமாக சொல்ல முயல்கிறேன். கடவுளே, மிஸ் ஹோன்சி மாதிரியான நல்லவர்கள் நோயில் கிடக்க வேண்டிய இடம் இல்லை இது. ஒரு நாள் நான் என்னுடைய தலை சிறந்த படைப்பை வரைவேன். அப்பொழுது நாம் எல்லோரும் போய்விடலாம். கடவுளே, ஆமாம். அவர்கள் மாடிக்கு சென்றபோது ஜான்சி தூங்கிக் கொண்டிருந்தாள். சூ ஜன்னல் மறைப்பை இழுத்து விட்டுவிட்டு பெர்மானை அடுத்த அறைக்கு செல்லும்படி சைகை செய்தாள். அங்கிருந்து அவர்கள் ஜன்னல் வழியாக பயத்தோடு அந்த திராட்சை கொடியை பார்த்தார்கள். பின் ஒருவரை ஒருவர் பேசாமல் பார்த்து கொண்டனர். தொடர்ந்து மழை பனியோடு கலந்து பேய்ந்து கொண்டிருந்தது. தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த ஓர் கைப்பிடி பாத்திரத்தை பாறையாக பாவித்து அதன் மீது அமர்ந்த தன்னை ஒரு சந்நியாசியாக சுரங்க தொழிலாளியாக பாவித்து கொண்டார் நீல சட்டை அணிந்திருந்த பெர்மான். மறுநாள் காலை 1 மணி நேரத்திற்கு பின் விழித்திருந்த சூ ஜான்சி விழித்திருப்பதை பார்த்தாள். ஜன்னலின் பச்சை மறைப்பு இழுத்துவிடப்பட்டிருப்பதை சோகமான அகன்ற விழிகளால் முடைத்து கொண்டிருந்தாள் ஜான்சி. அதை மேலே ஏற்று, நான் பார்க்க வேண்டும் என்று முனங்களில் ஆணையிட்டாள் அவள். களைப்போடு இருந்த சூ அப்படியே செய்தாள். ஆனால் அதோ பாருங்கள், இரவு முழுவதும் அடித்த கடுமையான காற்று கொட்டி தீர்த்த மழையும் முடிந்த பின்பு அங்கே செங்கல் சுவரில் ஒரே ஒரு திராட்சை இலை மட்டும் மிச்சம் இருந்தது. அதுதான் இறுதி இலை. அதன் தண்டுப்பகுதி இன்னும் கரும்பச்சையாகவே இருந்தது. ஆனால் அதன் ஓரங்கள் ரம்பங்கள் போல இருந்தன. அழிவின் நாசத்தின் மஞ்சள் நிறம் இழையோடியது. தரையிலிருந்து 20 அடிக்கு மேல் கொடியில் தைரியமாக இலை தொங்கிக் கொண்டிருந்தது. அதுதான் கடைசி என்றாள் ஜான்சி. இரவில் அது நிச்சயமாக விழுந்துவிடும். காற்றின் சப்தம் எனக்கு கேட்டது. அது இன்றைக்கு விழுந்துவிடும். அதே நேரத்தில் நானும் இறந்து விடுவேன். டியர், ப்ளீஸ் டியர் என்றாள் சூ. களைத்து போன தன் முகத்தை தலையணை அறையே வைத்து கொண்டாள். என்னை பற்றி யோசி. உன்னை பற்றி யோசிக்காவிட்டாலும் நான் என்ன செய்வேன்? ஆனால் ஜான்சி பதில் சொல்லவில்லை. அமானுஷ்யமான தொலைதூர பயணத்தை ஆரம்பிக்க தயாராகி கொண்டிருக்கும் ஓர் ஆன்மாதான் உலகத்திலேயே ஆக தனிமையான ஒரு வஸ்து. பூமியோடும் நட்போடும் அவளை கட்டி வைத்திருந்த தலைகள் ஒவ்வொன்றாய் அவிழ்க்கப்படும் போது இன்னமும் பலமாகவே கற்பனை அவளை ஆட்கொண்டது. நாள் தேய்ந்தது. தனிமையான அந்த இலை சுவரில் தன் தண்டை பற்றி கொண்டிருப்பதை அந்த கருக்களில் ஊடாக கூட அவர்களால் பார்க்க முடிந்தது. பின்பு இரவு வந்தவுடன் வடதிசை காற்று மீண்டும் கட்டவிழ்த்து விடப்பட்டது. மழை இன்னும் ஜன்னல்களையும் சுவர்களையும் தொட்டு டச்சு கூரைகளையும் போட்டு தாக்கி கொண்டிருந்தது.
வெளிச்சம் வந்தவுடன் ஜன்னல் மறைப்பை ஏற்றும்படி நிர்தாட்சிணியமாக ஜான்சி கட்டளையிட்டாள். திராட்சை இலை இன்னும் அங்கேதான் இருந்தது. நீண்ட நேரமாக அதையே பார்த்து கொண்டு கிடந்தாள் ஜான்சி. பின் அவள் சூவை அழைத்தாள். சூ வாயு அடுப்பில் கோழி சூப்பை கிண்டிக் கொண்டிருந்தாள். சூ, நான் ஒரு மோசமான பெண்ணாய் இருந்திருக்கிறேன் என்றாள் ஜான்சி. அந்த கடைசியிலேயே ஏதோ ஒன்று அங்கேயே தங்க வைத்திருக்கிறது. நான் எவ்வளவு கொடுமைக்காரியாயிருந்தேன் என்பதை அது காட்டுகிறது. சாக வேண்டும் என்ற நினைப்பதே பாவம். எனக்கு கொஞ்சம் சூப் கொண்டு வா. கொஞ்சம் போர்ச்சுகல் ஒயின் கலந்த பால் கொண்டு வா. வேண்டாம், முதலில் கை கண்ணாடி கொண்டு வா. அப்புறம் என்னை சுற்றி தலையணைகளை அடுக்கிவை. நான் உட்கார்ந்து நீ சமைப்பதை பார்க்கிறேன். 1 மணி நேரம் கழித்து அவள் சொன்னாள். சூ, ஒரு நாள் நேபிள்ஸ் வளைகுடாவை நான் ஓவியமாக்குவேன். மதியம் டாக்டர் வந்தார். அவர் கிளம்பும்போது ஏதோ ஒரு சாக்கு சொல்லி சூவை ஆளுக்கு அழைத்தார். சூவின் மெல்லிய நடுங்கும் கையை தனது கைக்குள் வைத்து கொண்ட டாக்டர் சொன்னார். வாய்ப்பு சமமாக இருக்கின்றது. உன்னுடைய கவனிப்பால் நீ ஜெயித்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுது கீழே எனக்கு இன்னும் ஒரு கேஸ் இருக்கின்றது. பெர்மான் அவருடைய பெயர். ஏதோ ஒரு ஓவியன் என்று நினைக்கிறேன். அவருக்கும் நிமோனியா. ரொம்ப வயசான பலகீனமான மனுஷன். நோய் ரொம்ப கடுமையாக இருக்கிறது. நம்பிக்கை இல்லை. ஆனால் அவர் இன்றைக்கு மருத்துவமனைக்கு செல்ல போகிறார், சௌகரியமாக இருப்பதற்கு. அடுத்த நாள் டாக்டர் சூவிடம் சொன்னார். அவள் ஆபத்தை கடந்துவிட்டால் நீ ஜெயித்து விட்டாய். எல்லாம் சத்தான உணவும் கவனிப்பும் இருந்ததால்தான். அவ்வளவுதான். அன்று மதியம் சூ ஜான்சியின் படுக்கைக்கு வந்தாள். நீல நிறமான பிரயோஜனமில்லாத கம்பளி தோள்பட்டை சால்வை ஒன்றை அவள் திருப்தியோடு தைத்து கொண்டிருந்தாள். ஜான்சியை சுற்றி தலையணைகளை சுற்றி ஒரு கையை போட்டுக்கொண்டு சொன்னாள். ஏ வெள்ளையலி, உனக்கு ஒரு சங்கதி சொல்லப் போகிறேன். மிஸ்டர் பெர்மான் இன்று மருத்துவமனையில் இறந்துவிட்டார். 2 நாட்களாகத்தான் அவருக்கு நோய் இருந்தது. முதல் நாளில் தன் அறையில் அவர் வலியில் துடித்து கொண்டிருந்ததை அபார்ட்மெண்ட் கண்காணிப்பாளர்கள் பார்த்திருக்கிறார். அவருடைய காலணியும் உடையும் எல்லாம் நனைந்து குளிர்ந்து போயிருந்தன. பயங்கரமான முந்தைய இரவில் அவர் எங்கே இருந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. பிறகுதான் எரிந்து கொண்டிருந்த ஒரு லாந்தர் விளக்கையும் இழுத்து போடப்பட்டிருந்த ஓர் ஏணியும் சிதறி கிடந்த தூரிகைகளையும் பச்சை மஞ்சள் கலந்த வர்ண பெட்டியும் கண்டுபிடித்தார்கள். டியர், ஜன்னலுக்கு வெளியே பார். அதோ சுவர் மேல் இருக்கும் அந்த கடைசி திராட்சை கொடி இலையை பார். அது ஏன் காற்றடித்த போதும் அசையவே இல்லை, படபடக்கவே இல்லை என்று உனக்கு புரியவில்லையா? ஹா டார்லிங், அதுதான் பெர்மானின் தலைச்சிறந்த படைப்பு. அவர்தான் கடைசி இலை விழுந்த அந்த இரவில் அதை வரைந்திருந்தார். ஹோ என்று